ஓம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிரம்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய காலை வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் புரட்டாதி மாதம் 11ஆம் நாள் 27/9/2025 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்களுடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள். இன்று மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமை. இந்த புரட்டாதி மாதத்திலே வருகின்ற சனிக்கிழமைகள் சனீஸ்வர பகவானை வேண்டி வழிபாடு செய்வதற்கு எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி பிரார்த்தனை செய்வதற்கு ஒரு சிறப்பான நாள். இப்பொழுது அன்னை பராசக்தியை வேண்டி அலைமகளாக மலைமகளாக கலைமகளாக வழிபாடு செய்கின்ற நவராத்திரி விரத பூஜை வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று முருகப்பெருமானை வேண்டி வழிபாடு செய்கின்ற சஷ்டி விரதத்தோடு கூடியது. நாம் இந்த புரட்டாதி சனிக்கிழமை, இது 2வது சனிக்கிழமை, புரட்டாதி சனிக்கிழமையிலே சனீஸ்வர பகவானுக்கு எள்ளு தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்கின்ற வழக்கம். இப்பொழுது நவராத்திரி, கொலு வைத்திருக்கிறோம், கும்பம் வைத்திருக்கிறோம், எரிக்கக்கூடாது என்று ஒரு சிலருடைய உள்ளத்திலும், எரிக்கலாம் என்று ஒரு சிலரும் இவ்வாறு அவரவருடைய இஷ்டப்படி எரிக்கலாம் எரிக்கக்கூடாது என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள். நவராத்திரி கொலு வைத்திருப்பதற்கும் கும்பம் வைத்திருப்பதற்கும் புரட்டாதி சனி விரதத்திற்கும் எந்த தொடர்பும் கிடையாது. நவராத்திரி கொலு வழிபாடு என்பது சக்தியை வேண்டி வழிபாடு செய்கின்ற ஆதி பராசக்தியை பிரார்த்தனை செய்கின்ற விரதம் வழிபாடுகள். புரட்டாதி சனி விரதம் என்பது கிரகங்கள் அடிப்படையிலே சனீஸ்வர பகவானை வேண்டி வழிபாடு செய்வது. எனவே இந்த நவகிரகங்களுக்கு நாயகியாக இருப்பவளை அன்னை பராசக்தி தான். எனவே தாராளமாக இந்த புரட்டாதி சனிக்கிழமை விரதம் இருக்கின்றவர்கள், சனீஸ்வர பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய விரும்புகின்றவர்கள் தாராளமாக எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். எந்த தவறும் கிடையாது, எந்த குறையும் கிடையாது. கும்பம் வைத்திருந்தால் எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றக்கூடாது என்று எங்கேயுமே கிடையாது. அது சக்தியினுடைய வழிபாடு, இது கிரக வழிபாடு. தாராளமாக புரட்டாதி சனிக்கிழமையிலே எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்து கிரகப்பிரீதிக்காக செய்யப்படுகின்ற வழிபாடுகளை தாராளமாக செய்யலாம் என்ற எண்ணம் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். எனவே இந்த நவராத்திரி காலத்திலே இந்த லக்ஷ்மியினுடைய பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாங்கள் ஆதி பராசக்தியை வீரத்தை வேண்டி துர்க்கையாக, செல்வத்தை வேண்டி லக்ஷ்மியாக, கல்வியை வேண்டி சரஸ்வதியாக வழிபாடு செய்கின்ற இந்த முப்பெருந்தேவருடைய விழாவிலே இந்த பூஜைகள் வழிபாடுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. பல இடங்களிலே ஸ்ரீசக்கர யந்திர நவமாவரண பூஜைகள் நடைபெறும். இது அம்பாளை வேண்டி வழிபாடு செய்கின்ற சிறப்பான பல்வேறு ஆலயங்களிலே இந்த ஸ்ரீசக்கர பூஜை, இந்த 9 ஆவரணங்களோடு கூடியது, 43 கோணங்களை கொண்ட இந்த ஸ்ரீசக்கர யந்திர பூஜை வழிபாடுகள் நடைபெறும். அந்த 9 ஆவரணங்களுக்கு 9 பெயர்கள். முதலாவது ஆவரணம் திரைலோக்கிய மோகன சக்கரம் என்று பெயர். 2வது ஆவரணத்திற்கு சர்வாபரிபூரக சக்கரம் என்று பெயர். 3வது ஆவரணம் சர்வ சக்ஷோபன சக்கரம் என்று பெயர். 4வது ஆவரணத்துக்கு சர்வ சௌபாக்கிய
தாரக சக்கரம் என்று பெயர். 5வது ஆபரணத்துக்கு இந்த சர்வார்த்த சாதக சக்கரம் என்று பெயர். 6வது ஆபரணத்துக்கு சர்வ ரக்ஷாகர சக்கரம் என்று பெயர். 7வது ஆபரணத்துக்கு சர்வ ரோககர சக்கரம் என்று பெயர். இவ்வளவு நவம ஆபரணங்கள், 9 ஆபரணங்கள். இந்த 8வது ஆபரணத்துக்கு சர்வ சித்தி பிரத சக்கரம் என்று பெயர். 9வது ஆபரணத்துக்கு சர்வானந்தமய சக்கரம் என்று இந்த 9 ஆபரணங்களையும் 43 கோணங்களையும் கொண்டது ஸ்ரீசக்கரம். இந்த ஸ்ரீசக்கர பூஜை வழிபாடுகள் நவராத்திரியிலே செய்யப்படுகின்ற பொழுது சக்தி வாய்ந்தது. அங்கே செய்யப்படுகின்ற பூஜைகள், ஹோமங்கள், வழிபாடுகள் கலந்து கொள்வதோடு இன்று சஷ்டி திதி கூடியிருக்கிறது. முருகப்பெருமானை வேண்டி வழிபாடு செய்கின்ற ஆலயங்களிலும் சென்று பிரார்த்தனை செய்து அன்னை பராசக்தியையும் வழிபட்டு இறையருள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.